கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம் என்றால் என்ன? நமக்கு உதவி கிடைப்பது, நமக்கு யாராவது துணையாய் இருப்பது, விலை மலிவான பொருட்களை வாங்குவது, நமக்கு எல்லா காரியங்களிலும் சலுகைகளை கொடுப்பது சகாயம். சங்கீதம் 121:2 இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கியவர். அவரிடத்திலிருந்து தான் நாம் ஒத்தாசை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நமக்கு அந்த ஒத்தாசை கிடைக்கும். அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், அவர் கரிசனை உள்ளவர். உபாகமம் 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். இரண்டாவதாக, தங்களை தாழ்த்தும் பொழுது நமக்கு சகாயம் கிடைக்கும். 2 நாளாகமும் 12:7 அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரகம் சீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் என்று. ஆம், தாழ்த்தும் பொழுது சகாயம் கிடைக்கும். சகாயம் யாருக்கு கிடைக்காது? தேவனுடைய ஊழியர்களை, ஸ்தானாதிபதிகளை அலட்சியம் செய்வது, அவர்களுக்கு எதிராக பேசுவது, அவர்களுக்கு சகாயம் கிடைக்காது. 2 நாளாகமம் 36:16 ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆம், அவருடைய ஸ்தானாதிபதிகளை அசட்டை செய்யும் பொழுது சகாயம் இல்லாமல் நீதிமொழிகள் 29:1 இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான் சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர்களுக்கு சகாயம் கிடைக்காது. ஓசியா 13:9 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டாய். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அவர்கள் கேடு உண்டாக்கி கொண்டார்கள். ஆனாலும் திரும்பி அவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். சகாயம் யாருக்கு கிடைக்கும்? நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சகாயம் கிடைக்கும். ஏசாயா 31:1 முதல் 3 வரை பார்த்தோமானால், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! அவரும் ஞானமுள்ளவர், அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்கள் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கும் சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் எழும்புவார். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர்தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று. ஏசாயா 41:10 நாம் பார்க்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. ஹல்லேலூயா! தாவீது ஆண்டவருடைய சகாயத்தை வாஞ்சித்தான். சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று பாடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சகாயத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.